Hi friends, welcome back to Joy's Boutique. வெயில் வந்துச்சு இல்லைங்களா? அதனால நம்ம இனிமே வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சேனல்ல வரும். காட்டன் ரயோன் ஃபேப்ரிக்ல சாஃப்டான மெட்டீரியல் குவாலிட்டியில வந்து பாருங்க. நம்ம போன வருஷம் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம இன்னைக்கு வீடியோல ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான். ஃப்ரீ சைஸ் மீன்ஸ் வந்து எல்லாரும் வேர் பண்ண முடியாது. நம்ம ஒரு எம் சைஸ் உடம்பு இருக்கிறவங்க வரைக்கும் வேர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏன் உடம்புக்கு கரெக்டா இருக்கும் அதை வேர் பண்ணும்போது எம் வரைக்கும் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து டீனேஜர்ஸ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டான சைஸ்ல இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. நான் காட்டுறது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான். எக்ஸ்ட்ரா பீசஸ் ஒண்ணு கூட இருக்காது. ஒவ்வொரு பிரிண்டும் ஒவ்வொன்றுதான் இருக்கும். அதனால ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உடனே வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி உடனே பேமெண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் குவாலிட்டியை பத்தி சொல்றேன் பாருங்க. ரயோன் ஃபேப்ரிக், கிரேப் ஃபேப்ரிக். கிரேப்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக் கிடையாது, மெட்டீரியல் சாஃப்டான மெட்டீரியல் குவாலிட்டியில வரும் பாருங்க. போன வருஷம் நம்ம போட்டிருந்தோம், இதுலயே நம்ம ஸ்கர்ட்டும் போட்டிருந்தோம். நம்மளுக்கு இதுல ஸ்கர்ட் கூட வரப்போகுது. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும். வேர் பண்ணும் போது ஃப்ரீயா இருக்கும் பாருங்க. இது வந்து ஹிப் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 வரைக்கும் வரும். பாத்தீங்களா, 40 சைஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக 40 சைஸ் இது வந்து நான் இழுத்து பார்க்கும்போது 40 வரைக்கும் வருது. ஆனா அந்த அளவுக்கு பெருசா போட முடியாது. இங்க பாருங்க, உடம்பு பாத்தீங்களா இப்படி இருக்கும். இதோட ஹைட் பாருங்க 17 வருது. நம்மளுக்கு முட்டிக்கு மேல நிக்கும். அது வந்து ஏன் ஹைட்டுக்கு முட்டிக்கு மேல நிக்கும், நம்ம குழந்தைங்கள ஹைட்டை பொறுத்து கரெக்டா இருக்கும். ஃப்ரீயா வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கர்ட் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். சாஃப்டான மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பிரிண்ட் தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன், பிளாக் கலர் ஷேடு, ரொம்ப ஒரு பிளாக்னு சொல்ல முடியல, ஒரு டார்க் கிரே, ஒரு காஃபி ப்ரௌன், அதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் பிளாக். கலர் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா அப்படியே காட்டிட்டு போயிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிளாக். எல்லா பிரிண்டுமே ரொம்ப அழகா இருக்கும். எல்லா பிரிண்டுமே சூப்பரா இருக்கும். நீங்க ஒண்ணு தேவைன்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து ஒரே போட்டோ அனுப்பாதீங்க. ஒரு 4 போட்டோ அனுப்பிட்டு 2 போட்டோ கேட்கற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இருக்கிறத நான் கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாமே ஒரு பிரிண்ட் தான் இருக்குதா, அதனால சொல்றேன். எல்லாம் வேர் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. பாருங்க, ஒரு கலம்காரியில வரக்கூடிய பிரிண்ட் காட்டன். இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. எல்லா கலருமே எல்லா பிரிண்டுமே சிங்கிள் பீஸ் மட்டுமே தான் அவைலபிள். மேபி 1 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பிளாக் தான் நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னா பிளாக் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. இந்த கலர் நம்ம ஆல்ரெடி காட்டணும்னு நினைக்கிறேன். இதுல 2 பீஸ் இருக்கு பாருங்க. குட்டி குட்டியான பூ, ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். குழந்தைங்களுக்கு வேர் பண்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். பெரியவங்களும் போட்டுக்கலாம். அதான் எம் சைஸ் இருக்கிறவங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எம் சைஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலர். ஒயிட் பாருங்க, ஒரு ஸ்கர்ட் ஃபீலிங்ல தான் இருக்கும் நம்மளுக்கு வேர் பண்ணும்போது. இந்த கலர் பாருங்க, ஒவ்வொரு பிரிண்டும் அவ்வளோ அழகா இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக்ல வர்றது தான் இது எல்லாமே. போல்கா டாட்ஸ் வச்சு வருது பாருங்க. நேவி ப்ளூ, திரும்பவும் பிளாக். இந்த கலர் நம்ம ஆல்ரெடி காட்டி இருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க,
அழகான கலரும் அழகான பிரிண்ட்டும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு இப்போ கன்ஃபியூஸா இருக்கும், எது எடுக்கிறது அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. எல்லாமே ஹேண்ட் பிக்டு, நம்ம எல்லாமே ஒன்னொன்னும் செலக்ஷன் பண்ணி எடுக்கிறது தான். நேவி ப்ளூ ஷேட், ஒரு பிளாக், பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு கோல்டன் எல்லோ. எந்த டிஷர்ட் வேணாலும் நம்ம வேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலர் ஷேட் இருக்கு பாருங்க. எல்லா கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நேவி ப்ளூ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஒன்னொன்னும். இந்த பிரிண்ட் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நீங்க வெளியில கூட தாராளமா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு மெட்டீரியல் நல்லா இருக்கும். தண்ணியில போட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். மெட்டீரியல் திக்காயிடும் இன்னும் கொஞ்சம். சின்ன பிரிண்ட் அழகா இருக்கு. பியூட்டிஃபுல், அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஒயிட் கிரீம், இது ஒயிட் இல்ல கிரீம். நேவி ப்ளூல பெரிய பொல்கா டாட்ஸ் வருது. ரொம்ப ஒரு ப்ளூ. ஒரு 4 பீஸ் எடுக்கிறதா இருந்தா ஒரு 10 பீஸ் அனுப்புங்க, சரிங்களா? 10 பீஸ் போட்டோ அனுப்புனாதான் அதுல இருந்து நான் ஒரு 4 பீஸ் உங்களுக்கு செலக்ஷன் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா வந்து சிங்கிள் பீசஸ் தான் எல்லாத்துலயுமே இருக்கு, அதனால. கிரே கலர், எல்லா பிரிண்டுமே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வீடியோ பாக்குறதுக்கோ போட்டோ பாக்குறத விட நேரில் உங்களுக்கு இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கலர்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, அன்னம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு லினன் பேஸ்ல வருது பாருங்க. இந்த காட்டன் நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. ப்ளூ கலர், நேவி ப்ளூ. இது கூட ஒரு பிங்க் இல்ல ஒரு கிரீம் டிஷர்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சீட்டா, சூப்பர். குழந்தைங்க தாராளமா வெளியில யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். எது தேவைனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 பிரிண்ட் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானு நிறையவே பிரிண்ட் காட்டியிருக்கேன் பாருங்க. பிளாக் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டணும், இந்த பிரிண்ட் நம்ம காட்டணும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷார்ட்ஸ் தான், ஸ்கர்ட் இல்ல. நம்ம ஸ்கர்ட்டும் கொண்டு வர போறோம், ஓகேவா? இப்போ நம்ம இத்தனை பீஸ் பார்த்துட்டோம். நம்ம மோர் தேன் 65 மேல நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஷாப்ல கொஞ்சம் பீஸ் போயிடுச்சு, அதனால தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ப்ளஸ் 50 நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 ருபீஸ் போட வேண்டியது இருக்கும். 2 பீசஸ் எடுத்தீங்கன்னா 60, 3 பீசஸ் எடுத்தீங்கன்னா 70. நமக்கு ஒவ்வொரு பீஸ் ஏற ஏற 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும்.
நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.